பல்வேறு தொகுதிகளில் வாக்குப்பதிவு குறைந்திருக்கும் அதே வேளையில் வெளிநாடுகளில் பணிபுரியும் பலரும் பல லட்சம் ரூபாய் செலவு செய்து சொந்த ஊருக்கு வந்து தங்கள் ஜனநாயக கடமையை நிறைவேற்றி முன்மாதிரியாக திகழ்ந்துள்ளனர். அமெரிக்காவின் சிகாகோ நகரில் பணியாற்றி வரும் சிவக்குமார் தனது சொந்த ஊரான மயிலாடுதுறை தொகுதிக்கு உட்பட்ட திருவிடைமருதூர் அருகே உள்ள கிராமத்தில் வாக்களித்தார். ஐடி ஊழியரான இவர் 10 ஆண்டுகளாக அமெரிக்காவில் பணியாற்றி வருகிறார். எனினும் ஒவ்வொரு தேர்தலிலும் தவறாமல் தாயகம் வந்து ஜனநாயக கடமையை நிறைவேற்றி வருகிறார். நியூசிலாந்தில் மருத்துவராக பணியாற்றி வரும் கடலூர் செம்மண்டலத்தை சேர்ந்த வினோத் என்பவர் சுமார் 1.25 லட்சம் ரூபாய் செலவு செய்து சொந்த ஊர் வந்து வாக்களித்தார். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது முதலே வாக்களிக்க வேண்டும் என முடிவு செய்து காத்திருந்ததாகவும் அவர் உற்சாகமாக தெரிவித்தார். இப்போ நான் வெளியில் இருக்கிறதுனால வெளியில் இருக்கும்போதே அங்கேயே வந்து எங்களுக்கு வாக்களிக்கிறதுக்கான ஒரு வழிமுறையை செய்து கொடுத்தீங்கன்னா இன்னும் சௌகரியமாக இருக்கும். நிறைய பேர் வாக்களிப்பாங்க. என்னால் முடிஞ்சதுனால நான் வந்தேனே தவிர இப்போ என்னை போல் நிறைய பேர் வந்து அங்கே முடியாமல் வரத்துக்கு கஷ்டப்பட்டு கூட இருக்கலாம். அவங்க எல்லாருமே வாக்களிக்கணும். லண்டனில் பொறியாளராக பணியாற்றி வரும் கும்பகோணம் ஆடுதுறையை சேர்ந்த முகமது முஸ்தக் என்பவர் சொந்த ஊருக்கு வந்து வாக்களித்தார். தேர்தலில் கண்டிப்பாக வாக்களிக்க வேண்டும் என தீர்மானித்த அவர் கடல் கடந்து வந்து தனது ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார். பின்னர் 3 நாட்களில் மீண்டும் அவர் லண்டன் புறப்பட்டு செல்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.